ஹாய் கைஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணம் பஸ் ஸ்டாண்டில் இருக்கோம். இன்றைக்கி நம்ம கும்பகோணத்துலேருந்து ஒரு சூப்பரான பஸ்ஸில் ட்ராவல் பண்ண போகிறோம். அது எந்த பஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணம் டு ராமேஸ்வரம் ஈசிஆர் எக்ஸ்பிரஸ். நம்ம ராமேஸ்வரம் பஸ்ஸு உள்ளே என்ட்ராயிருச்சு. இன்றைக்கி கொஞ்சம் லேட்டு 8:27க்கு தான் வந்துருக்குது. எப்போதுமே 8:10லேருந்து 8:15க்குள்ளே 8:30 மணிக்கு எடுப்பாங்க. இந்த வண்டி நியூ மாடல் B6 வண்டி. இப்போ தமிழ்நாடு ஸ்டிக்கர் மாற்றிட்டாங்க. நம்ம கும்பகோணத்துலேருந்து ராமேஸ்வரத்துக்கு இருக்க ஒரே வண்டி இந்த வண்டி மட்டும்தான் கைஸ். அதுவும் ஷார்ட்டஸ்ட்டு ரூட்டு நம்ம மன்னார்குடி பட்டுக்கோட்டை வழியாக ரன் ஆகுது. இந்த வண்டியில் தான் இன்றைக்கி நம்ம கும்பகோணத்துலேருந்து ஒரு சூப்பரான ட்ராவல் பண்ண போகிறோம். இந்த வண்டியை ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார். இதுக்கு முன்னாடி நம்ம சிதம்பரத்துலேருந்து பழனி பஸ்ஸில் சிதம்பரம் டு கும்பகோணம் ட்ராவல் பண்ணி வந்திருப்போம். போன வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த வண்டி இந்த ராமேஸ்வரம் வண்டிக்கு ஒரு சூப்பரான கனெக்ஷன் கைஸ். அந்த வண்டி சிதம்பரத்துலேருந்து 5 மணிக்கு எடுப்பாங்க. 7:25க்கு கும்பகோணம் வந்துடும். நம்ம ராமேஸ்வரம் வண்டி இன்றைக்கி லேட்டாக வந்ததுனால இன்றைக்கி 8:40க்கு தான் கும்பகோணத்துலேருந்து எடுத்திருக்காங்க. ஆனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த வண்டி 8 மணிலேருந்து 8:10க்குள்ளே கும்பகோணம் பஸ் ஸ்டாண்ட் வந்துடும். நம்ம வண்டிக்கு பக்கத்தில் நிற்கிறது பார்த்திங்களா, கும்பகோணம் டு பட்டுக்கோட்டை. அந்த வண்டி மன்னார்குடி மதுக்கூர் வழியாக பட்டுக்கோட்டை போகும். நம்ம வண்டி அந்த ரூட்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் போக போக அப்டேட் பண்ணுறேன் எந்த ரூட்டுன்னு. இந்த வண்டி கும்பகோணம் கார்ப்பரேஷன், கும்பகோணம் ரீஜியன், கும்பகோணம் டிப்போ வண்டி. மூணுமே கும்பகோணம் தான். ஃபஸ்ட்டில் ஒரு ப்ரைவேட் வண்டி நிற்குதுல்ல, அந்த வண்டி தஞ்சாவூர்லேருந்து மயிலாடுதுறை போகிற பஸ்ஸு. இப்போ நியூவாக விட்டுருக்காங்க. அந்த வண்டி நேம் ஸ்ரீ பலாண்டி ஆண்டவர் பஸ்ஸு. இந்த வண்டி நியூ பிராண்ட் BS6 வண்டி தான். அதோட ஷேக் அப்சார்பரும் இருக்குது. ஒரு சின்ன ஷேக்கிங் கூட இருக்காது. ஏர் பிரேக்கும் இருக்குது இந்த வண்டியில். என்னோடய ஃபேவரட் பஸ்ஸஸில் இந்த பஸ்ஸும் ஒன்று. இந்த வண்டி சிதம்பரம் வரைக்கும் விட்டுருந்தா இன்னும் எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த வண்டி சிதம்பரம் வரைக்கும் கனெக்ஷன் வண்டி தான். இப்போ நம்ம கும்பகோணம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெளியே வந்தாச்சு. இந்த வண்டியோட ரூட்டை பற்றி இப்போ பார்க்கலாம். இந்த வண்டி கும்பகோணத்துலேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் ஷார்ட்டஸ்ட் ரூட்டில் ரன் ஆகிட்டு இருக்குது. இந்த வண்டி கும்பகோணத்துலேருந்து எடுத்து வலங்கைமான், ஆலங்குடி, மன்னார்குடி, மதுக்கூர், பட்டுக்கோட்டை, சேதுபாவசத்திரம், கட்டுமாவடி, மணமேல்குடி, கோட்டைப்பட்டினம், மீமிசல், தொண்டி, ராமநாதபுரம் வழியாக ராமேஸ்வரம் போய் ரீச் ஆகுது. இந்த வண்டியோட ரூட் பட்டுக்கோட்டையிலேருந்து சூப்பர் ஈஸியாக ரூட்டு. ஆனால் கும்பகோணத்துலேருந்து பட்டுக்கோட்டை வரைக்கும் மன்னார்குடி வழியாக போகிறது கொஞ்சம் கஷ்டமான ரூட்டு. ஏன்னா அந்த ரோடு மட்டும் ஸ்ட்ரைட்டாகவே இருக்காது. டேர்னிங்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸ்பீடாக போகவே முடியாது. மேக்ஸிமம் 60 கூட போக முடியாது. அதனால் பட்டுக்கோட்டை வரைக்கும் இவங்க கஷ்டப்பட்டு ட்ரைவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஈஸியாரில் பறப்பாங்க. இந்த வண்டிக்கு கும்பகோணத்துலேருந்து தஞ்சாவூர் வழியாக பட்டுக்கோட்டை கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போக முடியும். ஆனால் அதுலேயுமே 2 ஹவர்ஸ் ஆகிடும். நான் ஸ்டாப்பாக போனால் கும்பகோணம் டு தஞ்சாவூர் 1.5 மணி நேரம் ஆகும். அதே மாதிரி தஞ்சாவூர் டு பட்டுக்கோட்டை நான் ஸ்டாப்பாக போனால் 1 ஹவர் ஆகும். டோட்டலாக ஒரு 2.5 மணி நேரத்தில் கும்பகோணத்துலேருந்து பட்டுக்கோட்டை போயிடலாம். ஆனால் இந்த மன்னார்குடி ரூட்டில் டிஸ்டன்ஸ் கம்மியாக இருந்தாலும் ஆனால் டைமிங் சேமாக வந்துடும். இந்த ரூட்டில் ரோடும் சரியில்லை, அதோட ஸ்டாப்பிங்ஸும் இருக்குது. இந்த ரூட்டில் வலங்கைமான், ஆலங்குடி கண்டிப்பாக நிற்பாங்க. அதுக்கப்புறம் மன்னார்குடிக்கு அப்புறம் இந்த வண்டி மதுக்கூர் நிற்கிதா இல்லையான்னு தெரியல. நிற்காதான் நினைக்கிறேன். ஸ்ட்ரைட்டாக பட்டுக்கோட்டை போயிடுவாங்க. இந்த வண்டிக்கு தஞ்சாவூர் கம்பேர் பண்ணும்போது இந்த ரூட் ஷார்ட்டஸ்ட்டு தான். ஆனால் டைமிங் சேமாக வந்துடும். கும்பகோணம் டு மன்னார்குடி 1 ஹவர், அப்புறம் மன்னார்குடி டு பட்டுக்கோட்டை 1 ஹவர் வந்துடும். ஆனால் டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா கும்பகோணத்துலேருந்து மன்னார்குடிக்கு 35 கிலோமீட்டர், மன்னார்குடியிலேருந்து பட்டுக்கோட்டைக்கு 30 கிலோமீட்டர் தான். இந்த டிஸ்டன்ஸை இவங்க 2 ஹவர்ஸில் கவர் பண்ணுவாங்க. இதே தஞ்சாவூர் ரூட்டில் போனால் டிஸ்டன்ஸ் அதிகம். கும்பகோணம் டு தஞ்சாவூர் 45 கிலோமீட்ரு, தஞ்சாவூர் டு பட்டுக்கோட்டை 50 கிலோமீட்ரு. அதையுமே 2 ஹவர்ஸில் தான் கவர் பண்ணுவாங்க. ஏன்னா அதில் நான் ஸ்டாப்பாக போனால் ஃபாஸ்ட்டாக போக முடியும். அதோட ரோடு ஸ்ட்ரைட்டாக இருக்கும். தஞ்சாவூர் ரூட்டில் டிக்கெட் ஃபேர் கூட வரும். இதில் கொஞ்சம் கம்மியாக வரும். எனக்கு பிடிச்ச ரூட் பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் ரூட்டு தான். அதில் நான் ஸ்டாப் ரைடு சூப்பராக இருக்கும். கும்பகோணம் டு தஞ்சாவூர், தஞ்சாவூர் டு பட்டுக்கோட்டை. கும்பகோணத்துலேருந்து ராமேஸ்வரத்துக்கு இன்னொரு வண்டி தஞ்சாவூர் வழியாக விட்டாங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். கும்பகோணம் டு மன்னார்குடி இந்த வண்டி எந்தெந்த ஸ்டாப்லலாம் நிற்கிதுன்னு தெரில. இன்றைக்கி தான் நான் ஃபஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணுறேன். மேஞ்சரா எக்ஸ்பிரஸ் வண்டி வலங்கைமான், ஆலங்குடி தான் நிற்பாங்க. பார்க்கலாம் இந்த வண்டி எங்கெங்கெல்லாம் நின்று போகுதுன்னு நான் அப்டேட் பண்ணுறேன். இந்த வண்டி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறதுனால ஒரு 50 நிமிஷத்தில் கவர் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். கும்பகோணம் டு மன்னார்குடி 50 நிமிஷம், அப்புறம் மன்னார்குடி டு பட்டுக்கோட்டை ஒரு 50 நிமிஷத்தில் கவர் பண்ணால் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போக முடியும். ஆனால் இந்த ரூட்டில் மன்னார்குடியிலையும் பட்டுக்கோட்டையிலையும் ஹால்ட் இருக்கும். தஞ்சாவூர் ரூட்டில் டக்கு டக்குன்னு எடுத்துருவாங்க. இந்த வண்டி கும்பகோணத்துலேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் 276 கிலோமீட்டர் கவர் பண்ணுறாங்க. இந்த 276 கிலோமீட்டர் இந்த வண்டி 6.5 மணி நேரத்தில் கவர் பண்ணுறாங்க. இந்த வண்டியில் கும்பகோணத்துலேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுறதுக்கு டிக்கெட் ஃபேர் பார்த்திங்கன்னா 214 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ரொம்பவே கம்மி தான். இதே இந்த வண்டி தஞ்சாவூர் வழியாக போச்சுன்னா 270 ரூபாய்க்கு மேலே வரும். இந்த மன்னார்குடி ரூட்டில் இன்னொரு அட்வான்டேஜ் அப்படின்னா ஒரு 1/2 மணி நேரம் டைம் சேவ் ஆகும். அதோட டிக்கெட் ஃபேர் ஒரு 50 ரூபாய்க்கு மேலே சேவ் ஆகும். அடுத்து வாங்க வலங்கைமானில் பார்க்கலாம். டிரைவர் சொன்னார் கும்பகோணத்துக்கு அடுத்து வலங்கைமானில் ஒரு கோயிலில் ஸ்டாப் பண்ணுவாங்களாம். வலங்கைமான் ரீச் பண்ணியிருக்கோம். இப்போ டைம் 9:02 ஆகுது. டிரைவர் சொன்ன கோயில் ஸ்டாப் வந்தாச்சு. இந்த கோயில் அருள்மிகு பாடைக்கட்டி மகா மாரியம்மன் திருக்கோயில். இந்த கோயிலில் தான் மோஸ்ட்லி எல்லா வண்டியும் நிற்கும் போல இருக்குது. இந்த கும்பகோணம் டு மன்னார்குடி, மன்னார்குடி டு பட்டுக்கோட்டை இந்த ரூட்டில் நீங்கள் டே டைமில் ட்ராவல் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் வியூஸு.
நைட் டைம்னால தான் இப்படி இருக்குது. இந்த சைடெலாம் வந்து லைட்டிங்ஸ் எல்லாம் கம்மி தான். நம்ம வண்டிக்கு முன்னாடி ஆப்போசிட்டில் வருது பார்த்திங்களா, இந்த வண்டி வந்து திருத்துறைப்பூண்டியிலேருந்து மன்னார்குடி வழியாக கும்பகோணம் போகிற வண்டி. இந்த வண்டியும் சேம் கும்பகோணம் ரீஜியன் கும்பகோணம் டிப்போ தாங்க. அப்போது இந்த சைடு மோஸ்ட்லி எல்லாமே கும்பகோணம் டிப்போவாக தான் இருக்கும். இந்த வண்டியில் சீட்டிங்ஸ் பார்த்திங்களா, முன்னாடி BS3 வண்டியிலலாம் இருக்கும்ல அந்த மாதிரி சீட்டிங் டைப் இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்காது கைஸ், ஸ்ட்ரைட்டாக இருக்கும் அப்படியே. வலங்கைமான்லேருந்து உடனே எடுத்துட்டாங்க. இந்த சைடில் வந்து ஒரு நிமிஷம் தான் டக்கு டக்குன்னு ஸ்டாப் பண்ணி எடுத்துருவாங்க. அடுத்து இந்த வண்டிக்கு ஸ்டாப்பு ஆலங்குடி தான். ஆலங்குடியில் பார்க்கலாம் வாங்க. இந்த ரோட்டு ஃபுல்லாகவே இப்படி தாங்க இருக்கும். அப் டு பட்டுக்கோட்டை வரைக்குமே இப்படி தான் இருக்கும். ரைட் சைடு லெஃப்ட் சைடு எந்த சைட்லேருந்து பார்த்தாலும் ஏதோ காட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். இந்த ரூட்டை வந்து நீங்கள் டே டைமில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் கைஸ் பார்க்குறதுக்கே. ஒருவேளை நீங்கள் நேச்சரை ரசிச்சுக்கிட்டு ட்ராவல் பண்ணுற ஆளாக இருந்தீங்க அப்படின்னா இந்த ரூட்டில் வந்து டே டைமில் வந்து பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். வலங்கைமானுக்கு அப்புறம் இந்த வண்டிக்கு அடுத்த முக்கியமான ஸ்டாப்பிங் ஆலங்குடி. அதுக்கடுத்து இன்னொரு முக்கியமான ஸ்டாப்பிங் நீடாமங்கலம். இந்த 3 இடத்துல மட்டும் தான் நிற்கும். அதுக்கப்புறம் டேரெக்டாக மன்னார்குடி தான். எக்ஸ்பிரஸ் இல்லாமல் நார்மல் வண்டியாக தான் 1.5 மணி நேரத்துக்கு மேலே ஆகும் மன்னார்குடிக்கு. ஒரு 55க்கு மேலே மெயின்டைன் பண்ண முடியல கைஸ், ஏன்னா அந்தளவுக்கு டர்னிங்ஸ் இருக்குது இந்த ரோட்டில். பட்டுக்கோட்டைக்கு அப்புறம் ஃபுல்லாக ஈஸியாக தான் வேகமாக போயிடுவாங்க. பட்டுக்கோட்டைக்கு அப்புறம் வந்து ஒரு 80% மெயின்டைன் பண்ணுவாங்க இந்த வண்டியெல்லாம். நம்ம தஞ்சாவூர்லேருந்து ராமேஸ்வரமுக்கு இந்த ரூட்டில் நிறைய வண்டி இருக்குது. தஞ்சாவூர்லேருந்து பட்டுக்கோட்டை வந்துட்டு அப்புறம் ஈஸியாக ராமேஸ்வரம் போகும். கும்பகோணம்லேருந்து ராமேஸ்வரமுக்கு இது ஒரு வண்டி தான் இருக்குது. இந்த கும்பகோணம் ராமேஸ்வரம் வண்டியை மயிலாடுதுறை வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இது வரைக்கும் பட்டுக்கோட்டையிலேருந்து மயிலாடுதுறைக்கோ இல்லை மயிலாடுதுறையிலேருந்து பட்டுக்கோட்டைக்கோ பஸ்ஸே கிடையாது. இந்த வண்டி மயிலாடுதுறை வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்னா ராமேஸ்வரத்துலேருந்து ஃபஸ்ட்டு வண்டியாக மயிலாடுதுறைக்கு ஒரு வண்டி கிடைக்கும். அதே மாதிரி பட்டுக்கோட்டையிலேருந்து மயிலாடுதுறைக்கு டேரெக்ட் பஸ்ஸாக இது ஒரு பஸ்ஸு கிடைக்கும். TNSTC அஃபிஷியல்ஸ் யாராச்சும் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு ஸ்டெப் எடுங்க. அப்படி இல்லைன்னா மயிலாடுதுறையிலேருந்து பட்டுக்கோட்டைக்கோ இல்லை ராமேஸ்வரமுக்கோ ஒரு புது பஸ் விட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆலங்குடி வந்து ரீச் பண்ணியிருக்கோம். இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 9:17 ஆகுது. இதுதான் இங்கே உள்ள பஸ் ஸ்டாண்டு. இங்கெல்லாம் பஸ் ஸ்டாண்டு இப்படி தான் இருக்கும். டக்கு டக்குன்னு ஸ்டாப் பண்ணிட்டு எடுத்துருவாங்க. இங்கே ஆலங்குடியில் ஒரு ஃபேமஸான இடம் இருக்குது. இங்கே ஒரு குருஸ்தலம் இருக்குது. அந்த கோயிலுக்கு நேராக மற்ற பஸ் வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க. நம்ம வண்டி வந்து இந்த பஸ் ஸ்டாண்ட் மட்டும் தான் நிற்கும். இதுக்கப்புறம் நீடாமங்கலம் மட்டும்தான் ஸ்டாப்பு. அதுக்கப்புறம் மன்னார்குடி தான். உங்களுக்கு கும்பகோணத்துலேருந்து மன்னார்குடி வழியாக பட்டுக்கோட்டை போகிற இந்த ரோட்டு பிடிக்குமா, இல்லை கும்பகோணத்துலேருந்து தஞ்சாவூர் வழியாக பட்டுக்கோட்டை போகிற அந்த ரோட்டு பிடிக்குமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு எப்போவுமே மெயின் லைன் கும்பகோணம் தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எந்த ரூட்டு பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நைட் டைமில் இந்த 2 ரூட்டுக்குமே வந்து டைமிங் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். 2.25 மணி நேரத்துலேருந்து 2.5 மணி நேரத்துக்குள்ளே தான் ஆகும். இந்த கும்பகோணம் மன்னார்குடி பட்டுக்கோட்டை இந்த ரூட்டில் வந்து கும்பகோணம் டு பட்டுக்கோட்டை வந்து 2.5 மணி நேரம் தான் எப்போதும். ஆனால் தஞ்சாவூர் ரூட்டில் அப்படி இல்லை. நைட் டைமில் மட்டும்தான் 2 ஹவர்ஸில் வர முடியும். கும்பகோணம் டு தஞ்சாவூர், தஞ்சாவூர் டு பட்டுக்கோட்டை. ஏன்னா அந்த ரூட்டு டிஸ்டன்ஸ் வைஸ் பார்த்திங்கன்னா அதிகம். கும்பகோணம்லேருந்து தஞ்சாவூருக்கு 45 கிலோமீட்டர், அப்புறம் தஞ்சாவூர்லேருந்து பட்டுக்கோட்டைக்கு 50 கிலோமீட்ரு. டோட்டலாக கும்பகோணம் டு பட்டுக்கோட்டை தஞ்சாவூர் ரூட்டில் வந்து 95 கிலோமீட்ரு. அந்த ரூட்டில் நைட் டைமில் போகிற பஸ் மட்டும் தான் நான் ஸ்டாப்பாக போனால் 2.5 மணி நேரத்தில் கவர் பண்ணி போவாங்க. ஆனால் டே டைமில் கும்பகோணம் டு தஞ்சாவூர் எப்போவுமே 1.5 மணி நேரம் தான். அதே மாதிரி தஞ்சாவூர் டு பட்டுக்கோட்டையும் 1.5 மணி நேரம் தான். இடையில தஞ்சாவூரில் ஒரு 1/4 மணி நேரம் ஹால்ட்டு போட்டாங்க அப்படின்னா 3.25 மணி நேரம் ஆயிரும் கும்பகோணத்துலேருந்து பட்டுக்கோட்டை வர்றதுக்கு. ஆனால் இந்த கும்பகோணம் மன்னார்குடி பட்டுக்கோட்டை இந்த ரூட்டை பொறுத்தளவுக்கு கிலோமீட்டர் வைஸ் பார்த்திங்கன்னா இந்த ரூட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. கும்பகோணம் டு மன்னார்குடி 35 கிலோமீட்டர் தான். அப்புறம் மன்னார்குடி டு பட்டுக்கோட்டை 30 கிலோமீட்டர் தான். இந்த ரூட்டுக்கும் எதுக்காக 2.5 மணி நேரம் ஆகுது அப்படின்னா, இங்கே ரோடு கண்டிஷன்ஸ் அப்படி. நான் வந்து வரும்போதே காமிச்சேன் எவ்வளோ டர்னிங்ஸ் இருந்துச்சு பார்த்தீங்களா. நான் காமிச்சது வந்து சும்மா ட்ரைலர் தான். ஃபுல்லாக கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கும்பகோணம் டு மன்னார்குடி வந்து ஒரு 30க்கு மேலே வரும். அதே மாதிரி மன்னார்குடி டு பட்டுக்கோட்டை ஒரு 20 டர்னிங்ஸ் ஆச்சும் வரும். அதனால் இந்த ரூட்டில் நார்மல் வண்டி கும்பகோணம் டு மன்னார்குடி 1 ஹவர் ஆகும். இந்த மாதிரி சூப்பர் ஃபாஸ்ட் வண்டி 50 நிமிஷத்தில் வரும். அதே மாதிரி மன்னார்குடி டு பட்டுக்கோட்டையும் நார்மல் வண்டி 1 மணி நேரம் ஆகும். இந்த மாதிரி சூப்பர் ஃபாஸ்ட் வண்டி ஒரு 50 நிமிஷத்தில் வரும். மினிமம் இந்த ரூட்டில் 2 ஹவர்ஸ் இல்லைனா 2 ஹவர்ஸ் 50 மினிட்ஸ். இப்போ நம்ம நீடாமங்கலம்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 9:28 ஆகுது. இப்போ வந்து நம்ம நீடாமங்கலம் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். நீடாமங்கலம் வந்தாலே உங்கள் எல்லாருக்குமே ஞாபகம் வரும் ஒரே டைலாக் தான். திண்டுக்கல்லாம் போட்டு நீடாமங்கலம்னா ரயில்வே கேட்டு. இந்த டைலாக் யாராலையும் மறக்க முடியாது கைஸ். இப்போ தான் இங்கே மேம்பாலம் கட்ட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ வரைக்குமே இங்கே எந்த ட்ரெயின் வந்தாலும் அந்த ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணி தான் போய் ஆகணும். ஏன்னா இங்கே மட்டும்தான் ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே ரோடு போகுது. இப்போ நம்ம நீடாமங்கலத்தை விட்டு வெளியே வந்தாச்சு. நம்ம வண்டி வந்து மதுக்கூர் வழியாக தான் போக போகுது. இந்த வண்டிக்கு வடசேரி ரூட்டு கிடையாது. அந்த ரூட்டு கொடுத்துருந்தா இன்னொரு 1/4 மணி நேரம் முன்னாடி போக முடியும்.
ஏன்னா அந்த ரூட்டில் மட்டும்தான் கொஞ்சம் ஓரளவுக்கு ரோடு ஸ்ட்ரைட்டாக இருக்கும். இருந்தாலும் இந்த ரூட்டில் மதுக்கூர் ஸ்டாப் இல்லையா, டேரெக்டாக பட்டுக்கோட்டை தானா. நீடாமங்கலத்துக்கு அப்புறம் நம்ம வண்டிக்கு எந்த ஸ்டாப்பும் கிடையாது, டேரெக்டாக மன்னார்குடி நியூ பஸ் ஸ்டாண்ட் தான். அதுக்கப்புறம் தான் இந்த வண்டி வந்து மதுக்கூர் வழியாக போகும் பட்டுக்கோட்டைக்கு. ஓகே கைஸ், வாங்க மன்னார்குடி நியூ பஸ் ஸ்டாண்டில் பார்க்கலாம். இதுதான் கைஸ் நம்ம மன்னார்குடியில் இருக்க ராஜகோபாலசாமி திருக்கோயிலோட தீர்த்தம். இது கோயிலோட கோபுரத்தை கிளியராக காட்ட முடியுமான்னு தெரில, ஏன்னா நைட்டில் அவ்வளோவா தெரியாது. இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணி காமிக்கிறேன். கோயிலோட கோபுரத்தை கவர் பண்ண முடியல. கோயிலுக்கு போகிறதுக்கு இந்த ரைட் சைடில் ஒரு ரோடு போகுது பார்த்தீங்களா, அந்த ரோட்டில் போகணும். ஸ்ட்ரைட்டாக போனால் நியூ பஸ் ஸ்டாண்ட் போயிடலாம். இது ஒரு ஜங்ஷன் பாயிண்ட் கைஸ். மன்னார்குடியிலேருந்து ரைட் சைடில் ஒரு ரோடு போகுது பார்த்தீங்களா, இந்த ரோட்டில் போனோம்னா தஞ்சாவூர் போக முடியும். இந்த ரூட் வந்து வடுவூர் வழியாக தஞ்சாவூர் போகும். மன்னார்குடியிலேருந்து தஞ்சாவூருக்கு 50 கிலோமீட்டர் இந்த ரோட்டில். இங்கே மன்னார்குடியில் வந்து மன்னார்குடி வழியாக போகிற பஸ்ஸஸ் ரொம்ப ரொம்ப கம்மி கைஸ். மன்னார்குடிக்கு வந்து இன்னும் நியூ பஸ்ஸஸ் விட்டாங்கன்னா எல்லாேருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மன்னார்குடி நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் வந்தாச்சு, இன்னும் கொஞ்சம் தூரம் தான் கைஸ். மன்னார்குடி நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு நான் இது வரைக்கும் டே டைமில் தான் வந்திருக்கேன், நைட் டைமில் வந்ததில்லை. இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம். லைட்டிங்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த பஸ் ஸ்டாண்டையும் இப்போ ரீசெண்டாக தான் ஓப்பன் பண்ணாங்க. மன்னார்குடியில் வந்து ஓல்டு பஸ் ஸ்டாண்டு வந்து ரொம்ப மோசமாக தான் இருந்துச்சு. அதை கம்பேர் பண்ணும்போது இந்த பஸ் ஸ்டாண்டு ரொம்ப நல்லாயிருக்கு. நம்ம மன்னார்குடி நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு 9:54 வந்து ரீச் பண்ணியிருக்கோம். கும்பகோணத்துலேருந்து நம்ம பஸ்ஸை கரெக்டாக 8:40 எடுத்தாங்க. நம்ம மன்னார்குடிக்கு வந்து 9:54 வந்து ரீச் பண்ணியிருக்கோம். ஒரு 1 ஹவர் 14 நிமிஷம் ஓட்டியிருக்காங்க. இன்றைக்கி வந்து வண்டி லேட்டு கைஸ், இல்லைன்னா வந்து 1 ஹவருக்குள்ளே வந்துடும். 8:00 வந்துட்டு 8:30 எடுத்துருக்கணும் கும்பகோணத்தில். அப்போ தான் வந்து இங்கே வந்து ஒரு 9:30 வந்துடுவாங்க எப்போவுமே. இன்றைக்கி தான் அங்கேயும் லேட்டு, அப்புறம் பீக் டைம்னால டிராஃபிக்னால ரொம்ப லேட் ஆயிடுச்சு. எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த வண்டிக்கு டைமிங் வந்து 9:30 மணி. மன்னார்குடியில் 9:30 மணிக்கு வந்து 9:45 எடுப்பாங்க. மன்னார்குடி இங்கே பஸ் ஸ்டாண்டில் லைட்டிங் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பார்த்தா ஒரு லைட்டை கூட காணுங்க, ஃபுல்லாக இருட்டாக தான் இருக்குது. நியூ பஸ் ஸ்டாண்ட் கட்டி ஓப்பன் பண்ணி இவ்வளோ ஒஸ்ட்டாக வச்சுருக்காங்க, ஒரு லைட்டு கூட இல்லாமல் வச்சுருக்காங்க. நம்ம மன்னார்குடி நியூ பஸ் ஸ்டாண்டில் 9:55 10:05 வரைக்கும் ஒரு 10 நிமிஷம் ஆல்ட்டு போட்டாங்க. இப்போ கரெக்டாக 10:05 வண்டி எடுத்திருக்காங்க. மன்னார்குடி வந்தோடனே தான் ஞாபகம் வருது, மன்னார்குடியிலேருந்து ஒரு நியூ பஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்களே, மன்னார்குடி டு திருச்செந்தூர். அந்த பஸ் வந்து இங்கே மன்னார்குடியிலேருந்து நைட்டு 8:40 எடுப்பாங்க. காலையில் 5 மணிக்கு வந்து திருச்செந்தூர் போய் ரீச் ஆகும். அதை ஒரு நாள் ஃபுல்லாக ட்ரை பண்ணுறேன் கைஸ். மன்னார்குடியில் வந்து 10:05 எடுத்துருக்காங்க. பட்டுக்கோட்டை போய் ரீச் ஆகிறதுக்கு எப்படியும் 1 ஹவர் ஆயிரும். அதனால் வந்து 11 மணிக்கு தான் போய் ரீச் ஆகும். இன்றைக்கி வந்து லேட்டு காய்ஸ். எப்போவுமே வந்து 10:30 வந்து பட்டுக்கோட்டை வந்துடும் இந்த வண்டி. எப்போவுமே ஷார்ப்பாக 8:25 8:30 கும்பகோணத்துலேருந்து எடுத்துருவாங்க. மன்னார்குடிக்கு கரெக்டாக 9:30 மணிக்கு வந்துடும், உடனே எடுத்துருவாங்க. நம்ம பட்டுக்கோட்டைக்கு கரெக்டாக 10:30 மணிக்கு வந்துடும். அப்போ தான் 10:45 10:50 எடுப்பாங்க. இன்றைக்கி தான் வந்து டிப்போலேருந்து வரதுக்கு லேட் ஆகிடுச்சு போல், அதனால தான் இன்றைக்கி ரொம்ப லேட் ஆகிடுச்சு. மன்னார்குடியில் ஹால்ட்டு போடுறது வந்து டிரைவரை பொறுத்திருக்கு. இன்றைக்கி இவங்க வந்து ஹால்ட்டு போட்டிருக்காங்க. எப்போவுமே வந்து மன்னார்குடியில் எவ்வளோன்னு நினைக்காது, ஒரு 5 நிமிஷத்தில் டக்குன்னு எடுத்துருவாங்க. பட்டுக்கோட்டையில் தான் ஒரு 15 to 20 மினிட்ஸ் வந்து ஹால்ட்டு. ஒரு சில டிரைவர்ஸ் வந்து பட்டுக்கோட்டையில் ஹால்ட்டு போட மாட்டாங்க, தொண்டிலையோ இல்லை ராமநாதபுரம்லேயோ போடுவாங்க. அதனால் ஹால்ட் வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் மாற்றி மாற்றி இருக்கும், அதாவது டிரைவரை பொறுத்து இருக்குது. ஆனால் காமனாக எல்லா வண்டியும் பட்டுக்கோட்டையில் ஹால்ட்டு போடுவாங்க, இல்லைனா ராமநாதபுரத்தில் ஹால்ட்டு போடுவாங்க. மன்னார்குடி டு பட்டுக்கோட்டை நான் ஸ்டாப் தான், அடுத்த பட்டுக்கோட்டை தான். நான் வந்து இன்றைக்கி இந்த வண்டியில் பட்டுக்கோட்டை வரைக்கும் தான் இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறேன். அதுக்குள்ளேயே வந்து உங்களுக்கு இந்த வண்டியை பற்றி எல்லா இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன்.
மன்னார்குடிக்கு அப்புறம் இந்த வண்டி மதுக்கூர் வழியாக தான் பட்டுக்கோட்டை போகும். ஆனால் வந்து மதுக்கூர் வந்து ஸ்டாப் கிடையாது, டேரெக்டாக பட்டுக்கோட்டை தான். நம்ம பட்டுக்கோட்டையில் வந்து நியூ பஸ் ஸ்டாண்ட் வந்து இன்னும் கொஞ்ச நாளில் வந்து செயல்பாட்டுக்கு வரப்போகுது. டிஎம்கே ஆட்சியில் பட்டுக்கோட்டை நியூ பஸ் ஸ்டாண்டை எலெக்ஷனுக்கு முன்னாடி அவசரமாக ஓப்பன் பண்ணாங்க. பஸ் ஸ்டாண்டோட எக்ஸிட் ரோடை வந்து கம்ப்ளீட் பண்ணாமல் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. இப்போ வரைக்கும் அங்கே ஷிஃப்ட் ஆகலை. நம்ம பஸ்ஸோட இன்டீரியர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்லா க்ளீனாக நீட்டாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. சீட்ஸ்லேயும் எந்த ஒரு டேமேஜும் கிடையாது, நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. இப்போ நம்ம மதுக்கூரை ஸ்கிப் பண்ணி போயிட்டுருக்கோம். இங்கேருந்து பட்டுக்கோட்டை வந்து 11 கிலோமீட்ரு. நம்மளை கிராஸ் பண்ணி போகிற வண்டி வந்து பட்டுக்கோட்டையிலேருந்து மன்னார்குடி வழியாக கும்பகோணம் போகிற வண்டி. டிஎன்எஸ்டிசி பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறதுல என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, முக்கியமாக வ்ளாகர்ஸுக்கு இந்த பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனை என்ன அப்படின்னா, பஸ்ஸில் வந்து சாங்ஸ் போடுவாங்க இல்லையா, அது வந்து வீடியோவில் ரெக்கார்ட் ஆகிடுச்சுன்னா நம்ம என்ன தான் பேசியிருந்தாலும் அந்த சாங்ஸ்க்கு வந்து காப்பிரைட் வந்துடும் கைஸ். எனக்கு நிறைய டைம் இந்த இஷ்யூ வந்துருக்கு கைஸ். அதனால் வீடியோ போட்டதுக்கப்புறம் உடனே செக் பண்ணி காப்பிரைட் வந்துருந்துச்சுன்னா உடனே டெலீட் பண்ணி அந்த சவுண்டை வந்துட்டு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா திரும்ப அப்லோட் பண்ணுவேன். அதனால் நீங்கள் ஒரு பஸ் விளாகர் வந்தீங்க அப்படின்னா சவுண்ட்ஸ் வந்து இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. அதாவது மியூசிக் சவுண்டு வந்து இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா அந்த சாங்கோட சவுண்டு வந்து ரொம்ப அதிகமாக வரும்போது நீங்கள் ஏதாச்சும் பேசுனீங்கன்னா வந்து அது வந்து காப்பிரைட் வராது. உங்கள் வாய்ஸ் அந்த மியூசிக்கோட வந்து மிக்ஸ் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து காப்பிரைட் வராது. இந்த ரூலை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து காப்பிரைட் வராது. இதை வந்து நான் எப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன் அப்படின்னா, லாஸ்ட்டாக மருதமலை போயிட்டு கோயம்புத்தூர்லேருந்து பேராவணிக்கு நம்ம பேரை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் அந்த பஸ்ஸில் வரும்போது நெல்லி புதுக்கோட்டையிலேருந்து ஆவணம் தாண்டி வந்துக்கிட்டு இருந்தோம்னு நினைக்கிறேன். அந்த டைமில் 90s சாங்ஸில் வந்து எனக்கு பிடிச்ச சாங் ஒன்று வந்துச்சு. ரஜினி சாங் தான், இரண்டோடு ஒன்று சேர்ந்தது அந்த சாங்கு. அந்த சாங் வரும்போது சவுண்டு கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டாங்க. அதனால் வீடியோவில் வந்து நல்லா ரெக்கார்ட் ஆகிடுச்சு. ஒரு 10 செகண்ட் தான் அந்த சாங் ரெக்கார்ட் ஆகிருக்கும். நான் வந்து அதை பெருசாக எடுத்துக்கலை. எடிட்டிங்கில் வந்து அந்த சாங்கோட சவுண்டை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணேன், அவ்வளோதான். அப்படி கம்மி பண்ணியுமே வந்து எனக்கு வந்து காப்பிரைட் வந்துடுச்சு. அதனால் உடனே வீடியோ டெலீட் பண்ணிவிட்டு அந்த 10 செகண்டில் வந்து அந்த சாங்கோட சவுண்டு பேக்ரவுண்டு எல்லாத்தையுமே வந்து 0 கொண்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு அப்லோட் பண்ணதுக்கப்புறம் காப்பிரைட் வரல. அதனால் நீங்கள் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 3 தடவை வந்து நல்லா செக் பண்ணிக்கோங்க. சாங்ஸ் வந்து எங்கேயும் வருதான்னு செக் பண்ணி அதை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. இந்த இடத்துல தான் வடசேரியிலேருந்து வர ரோடும் மதுக்கூர்லேருந்து வர ரோடும் ஒன்றா ஜாயின் ஆகும். இந்த இடத்துல தான் பட்டுக்கோட்டையிலேருந்து வரும்போது ரூட்டு மாறுவாங்க. மதுக்கூர்னால் வந்து நம்ம அந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வந்துடும், வடசைடுனா லெஃப்ட் சைடு போயிடும். இந்த வண்டி நான் ஸ்டாப்பாக வந்ததுனால ஃபாஸ்ட்டாக வந்துட்டாங்க இந்த மதுக்கூர் ரூட்டில். இதுவே வந்து பகலில் இந்த ரூட்டில் வந்தாங்கன்னா மன்னார்குடியிலேருந்து 1.5 மணி நேரம் ஆகும். வடசேரி ரூட்டு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரைட் ரூட்டு கைஸ், கண்டிப்பாக வந்து 1 ஹவரில் போயிடலாம். நம்ம பட்டுக்கோட்டைக்கு வந்து இங்கேருந்து கரெக்டாக 5 கிலோமீட்டர் தான் கைஸ் இருக்குது. எப்படியும் வந்து 11 மணிக்குள்ளே போயிடுவாங்க. இப்போ இந்த கும்பகோணம் டு ராமேஸ்வரம் இந்த பஸ்ஸோட ஃபுல் டைமிங்ஸ் பார்க்கலாம். இந்த பஸ்ஸை கும்பகோணத்துலேருந்து டெய்லியும் நைட்டு 8:30 மணிக்கு எடுப்பாங்க. மன்னார்குடி வந்து 9:30 மணி, பட்டுக்கோட்டை 10:30 மணி. பட்டுக்கோட்டையில் வந்து எப்போவுமே இந்த பஸ் ஒரு 1/2 மணி நேரம் ஆல்ட் போடுவாங்க. கரெக்டாக 11 மணிக்கு பட்டுக்கோட்டையிலேருந்து எடுப்பாங்க. அதுக்கப்புறம் கரெக்டாக 1 மணிக்கு தொண்டி போயிடுவாங்க. அங்கெல்லாம் ஆல்ட் இல்லை, உடனே ராமநாதபுரம் போயிடுவாங்க. கரெக்டாக 2 மணிக்கு ராமநாதபுரம் போயிடுவாங்க. அப்புறம் வந்து 3 மணிக்கு இந்த வண்டி ராமேஸ்வரம் போய் ரீச் ஆகிடும். கும்பகோணத்துலேருந்து நைட்டு 8:30க்கு எடுத்து காலையில் 3 மணிக்கு ராமேஸ்வரம் போகிறாங்க. கரெக்டாக ஒரு 6:30 மணி நேரத்தில் வந்து கவர் பண்ணுறாங்க. கும்பகோணத்துலேருந்து ராமேஸ்வரம் போகிறவங்களுக்கு இது ஒரு நல்ல வண்டி கைஸ். ரிட்டன் எப்போ இந்த வண்டியை ராமேஸ்வரம்லேருந்து எடுப்பாங்கன்னு நான் இந்த வீடியோட எண்டில் சொல்கிறேன், ஃபுல்லாக பாருங்கள். இந்த வண்டியில் வந்து ரிசர்வேஷனும் இருக்குது கைஸ். நீங்கள் வந்து டேரெக்டாக டிஎன்எஸ்டிசி ஆப்பில் வந்து ரிசர்வேஷன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பட்டுக்கோட்டை அவுட்டருக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். இன்னும் ஒரு 10 மினிட்ஸுக்குள்ளே வந்து நம்ம வந்து பஸ் ஸ்டாண்ட் போய் ரீச் ஆகிடலாம். நீங்கள் வந்து நான் அடுத்து என்ன பஸ்ஸில் ட்ராவல் பண்ணணும்னு நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஈசிஆர் சைடோட பஸ்ஸஸ் வந்து கேட்டிங்கன்னா நான் வந்து அதிகமாக ஈசிஆரில் தான் ட்ராவல் பண்ணுவேன். அதனால் உங்களுக்கு உடனே வீடியோ கிடைக்கும். அப்படி நீங்கள் வேறு சைடு கேட்டிங்கன்னா நான் அந்த சைடு போகும்போது தான் வந்து உங்களுக்கு ப்ளாக் எடுக்க முடியும். அதனால் நீங்கள் ஈசிஆர் சைடு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து கேட்கும்போதே வந்து அந்த பஸ்ஸோட டைமிங்கை வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணிடுங்க. அப்போ தான் எனக்கு ட்ராவலை வந்து பிளான் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நீங்கள் வெறும் பஸ்ஸோட நேமை மட்டும் சொல்லிட்டிங்கன்னா நான் அந்த பஸ்ஸோட டைமிங் வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறமா தான் ட்ராவல் பிளான் பண்ணி அதுக்கப்புறம் தான் ட்ராவல் பண்ண முடியும்.
அதனால் நீங்கள் வந்து கமெண்டில் வந்து பஸ்ஸோட நேமு, அதுக்கப்புறம் பஸ் வந்து எப்போ டிபார்ட் ஆகும், எப்போ வந்து போய் சேரும் எல்லாமே வந்து கமெண்டில் மென்ஷன் பண்ணிவிடுங்க. நம்ம பட்டுக்கோட்டை வந்து தஞ்சாவூர் அளவுக்கு சிட்டியாக வந்து மாறிக்கிட்டு இருக்குது. இப்போ நைட் டைம்லேயே வந்து இவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது. டே டைம்லலாம் இந்த இடத்துல நகரக்கூட முடியாது, ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும். அந்த டைம்லலாம் வந்து பட்டுக்கோட்டைக்குள்ளே என்ட்ராகி பஸ் ஸ்டாண்ட் போகிறதுக்கு ஒரு 20 நிமிஷம் ஆகிடும். பரவாயில்ல, 10:55க்கு வந்து பட்டுக்கோட்டைக்குள்ளே வந்துட்டாங்க. மன்னாகுடியில் எடுத்த டைம் இன்றைக்கி 10:05, 10:05லேருந்து 10:55க்குள்ளே வந்துட்டாங்க. கரெக்டாக 50 நிமிஷத்தில் வந்திருக்காங்க. இந்த பஸ்ஸோட கரெக்ட் டைமிங் படி பார்க்கும்போது 9:30க்குலாம் வந்து மன்னாகுடி வந்துடும். 9:40க்கே மன்னாகுடியிலேருந்து எடுத்தாலும் கரெக்டாக 10:30 மணிக்கு பட்டுக்கோட்டை வந்துடும். இன்றைக்கி தான் கைஸ் லேட்டு, இன்றைக்கி மாதிரி லேட்டாக எப்போதும் வராது. நம்ம பட்டுக்கோட்டை ஓல்டு பஸ் ஸ்டாண்டுக்கு கரெக்டாக 10:57க்கு வந்து ரீச் பண்ணியிருக்கோம். நம்ம பட்டுக்கோட்டையிலுமே வந்து நைட் டைமில் வந்து பஸ் சர்வீஸ் ரொம்பவே கம்மியாக இருக்குது கைஸ். நைட்டு ஒரு 12 மணிக்கு மேலே தஞ்சாவூருக்கே பஸ் இல்லாமல் இருக்குது. காலையில் 5 மணிக்கு தான் வந்து தஞ்சாவூருக்கு பஸ் ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி தான் நம்ம பேராவணிக்கும் நைட்டு 11 மணிக்கு தான் லாஸ்ட் வண்டி, அதுக்கப்புறம் காலையில் 5 மணிக்கு தான் ஃபஸ்ட்டு வண்டி பேராவணிக்கு. இந்த சைடெலாம் பஸ் சர்வீஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. இதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும். கும்பகோணத்துக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல கைஸ். பட்டுக்கோட்டையிலேருந்து கும்பகோணத்துக்கு ஒரு 2 ஹவர்ஸுக்கு ஒரு தடவை ஒரு வண்டி இருக்குது. இந்த சைடு ஈஸியாக ராமநாதபுரம் ராமேஸ்வரமுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு வண்டி இருக்குது. அப்புறம் நாகப்பட்டினமுக்கும் ஓரளவுக்கு வண்டி இருக்குது. அதனாம்பட்டினமுக்கு நைட் டைமில் வண்டி இல்லாமல் இருக்குது. இது எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் சரி பண்ணி வண்டியை வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக விட்டாங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி கும்பகோணத்துலேருந்து பட்டுக்கோட்டைக்கு இந்த பஸ்ஸில் ஜேர்னி ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இப்போ வந்து 11 மணி ஆக போகுது. ஒரு 20 நிமிஷம் ஆல்ட்டு போடுவாங்க. எப்படியும் ஒரு 11:20 போல் எடுப்பாங்க. ராமேஸ்வரமுக்கு இந்த வண்டி காலையில் 3 மணிக்கு போய் ரீச் ஆகும். இன்றைக்கி லேட்டாக வந்திருக்கனால ஒரு 3:15, 3:20 போல் போய் ரீச் ஆகும். நம்ம பட்டுக்கோட்டையில் நியூ பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் ஆகி ஒரு 4 மாதத்துக்கு மேலே ஆக போகுது. இன்னும் வந்து செயல்பாட்டுக்கு வரல. பஸ் ஸ்டாண்டோட எக்ஸிட் ரோடு ஒர்க் வந்து ஃபுல்லாக முடிஞ்சதுக்கு அப்புறமா இன்னும் கொஞ்ச நாள்லேயே வந்து இந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து மாற்ற போகிறாங்க. நம்ம பட்டுக்கோட்டையில் நியூ பஸ் ஸ்டாண்ட் வந்து ஆப்ரேஷனுக்கு வந்ததுக்கப்புறமா அங்கேருந்து ஒரு நியூ விளாக் ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு சூப்பரான வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நான் இந்த வண்டி வந்து கும்பகோணத்தில் ஃபஸ்ட்டு என்ட்ரு ஆகும்போது ஸ்பேர் வண்டின்னு நினச்சேன். நம்ம வண்டி வந்து வரலன்னு நினச்சேன் இன்றைக்கி. ஆனால் இன்றைக்கி வந்துருக்குது நம்ம ரூட் வண்டி தாங்க. கும்பகோணம், பட்டுக்கோட்டை, தொண்டி, ராமநாதபுரம், ராமேஸ்வரம். ரூட் நம்பர் வந்து 317. இந்த வண்டி ஸ்பேர் வண்டி இல்லை கைஸ், நம்ம வண்டி தான். முன்னாடி வந்து தமிழ்நாடு ஸ்டிக்கரை மாற்றுறதுக்காக வந்து கும்பகோணம், ராமேஸ்வரம் அந்த ஸ்டிக்கரையும் வந்து சேர்த்து கிழிச்சிருக்காங்க. நம்ம பட்டுக்கோட்டையில் நியூ பஸ் ஸ்டாண்ட் வரதுக்கு தாங்க எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். இது பஸ் ஸ்டாண்டு மாதிரியே இருக்குது. நீங்களே பாருங்கள் எவ்வளோ குப்பையாக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நம்ம கும்பகோணம் டு ராமேஸ்வரம் ஈசிஆர் எக்ஸ்பிரஸோட ரிட்டர்ன் டைமிங்ஸ் பார்க்கலாம். இந்த வண்டி நம்ம ராமேஸ்வரமுக்கு காலையில் 3 மணிக்கு போய் ரீச் ஆகும். அதுக்கப்புறம் ராமேஸ்வரம்லேருந்து காலையில் 9 மணிக்கு எடுப்பாங்க. ஈவினிங் 4:30 மணிக்கு வந்து இந்த வண்டி கும்பகோணம் வந்து ரீச் ஆகுது. அதுக்கப்புறம் இதே வண்டி வந்து மயிலாடுதுறைக்கு கட்டுக்கு போயிட்டு வருது. அதாவது இந்த வண்டி ஈவினிங் 4:30 மணிக்கு கும்பகோணம் வந்ததுக்கப்புறம் கும்பகோணத்துலேருந்து மயிலாடுதுறைக்கு ஒரு கட்ரிப்பும், அப்புறம் மயிலாடுதுறையிலேருந்து கும்பகோணத்துக்கு இன்னொரு கட்ரிப்பும் ரன் ஆகுது. கும்பகோணம் மயிலாடுதுறை வந்து ஒரு 1 ஹவர் தான். 4:30லேருந்து 5:30க்கு மயிலாடுதுறை போயிடும். அப்புறம் ரிட்டர்ன் 6:30 மணிக்கு கும்பகோணம் வந்துடும். அப்புறம் வந்து இந்த வண்டி கும்பகோணம் டிப்போ போயிட்டு நைட்டு 8:10க்கு வந்து கும்பகோணம் பஸ் ஸ்டாண்டுக்கு கொண்டு வருவாங்க. கரெக்டாக 8:30 மணிக்கு கும்பகோணத்துலேருந்து ராமேஸ்வரமுக்கு கிளம்பிடும். இன்றைக்கி தான் லேட்டாக கிளம்பிச்சு. இந்த வண்டிக்கு வந்து ப்ராப்பர் ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ராமேஸ்வரமாக தான். காலையில் 3 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் ஒரு 6 மணி நேரம் கிடைக்குது. இந்த விளாக் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்ஸ்டாகிராம்லேயே ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பை கைஸ்.